ஜனாதாவை குளிப்பாட்டின பிறகு மனிதர்கள் வந்து தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அபானிட்டமும் அப்பவும் தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு சொல்லணும். அப்புறம் வந்து ஜனாதாவை குளிப்பாட்டின பிறகு வக்தான தொழுவை நேரம் வந்துடுது. அதுக்கு தொழுவறதுக்கு இவங்க தடை செய்கிறாங்க. குளிச்சுட்டு தான் நீங்கள் தொழுவணும், வரலான தொழுவக்குள்ளே நேரம் வந்தோன்னா குளிச்சுட்டு தான் தொழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லுங்கள். அது அதிசயில் இருக்கா என்ன? ஜனாசா தொழுகை சம்பந்தமாக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. அந்த ஜனாசா தொழுகையில் ஒரு நபர் ஜனாசாவை குளிப்பாட்டிட்டாங்க. ஒரு நபர் இறந்துட்டாங்க, ஆணாகவோ அல்லது பெண்ணோ இருக்கக்கூடிய ஒரு நபர் இறந்து விட்டார்கள். அப்போ இறந்துவிட்ட அந்த நபரை குளிப்பாட்டிய பிறகு திறந்து பார்க்கக்கூடாது, அல்லது கஃனிட்ட பிறகு அவங்களை திறந்து பார்ப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சில நபர்கள் சொல்லுகிறார்களே, இப்படி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? அல்லாஹ்வின் தூதவர்கள் அவ்வாறு சொல்லியிருக்கிறார்களா என்ற கேள்வி கேட்கப்படுது. அவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் சொல்லவில்லை. அதாவது ஒரு நபர் இறந்து விட்டார், இந்த நபரை நாம் குளிப்பாட்டி விடுவோம். அவரை குளிப்பாட்டிய பிறகு அந்த குளிப்பாட்டியுடைய இடத்திலிருந்து கஃன் இடுவதற்காக ஒரு பகுதிக்கு கொண்டு வந்துதான் ஆக வேணும். அப்படி கொண்டு வரும் பொழுது அவரை தூக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இரண்டாவது, அந்த கஃன் இடும் பொழுது அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், அல்லது அவருடைய உடல் மீது கை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்படி சூழ்நிலை ஏற்படும் பொழுது கையே வைக்க முடியாமல், அவர்களை பார்க்க முடியாமல் கஃனே இட முடியாது. அதை ஒரு கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்படி கஃன் இட்டு விட்டார்கள். கஃன் இட்ட பிறகு அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி உண்டா? அதை பார்ப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா என்று பார்த்தால் அப்படி நடந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் தன்னுடைய நபித்தோழர்கள் பல்வேறு போருக்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி போருக்கு சென்றிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு போரிலே கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். அந்த போரிலே அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவரை ஒரு ஜனாசாவை ஒரு இடத்திலே அவர்கள் வைத்திருப்பார்கள். அவருடைய மகனார் அவர் அவருடைய ஜனாசாவை பார்ப்பதற்கு முற்படுத்தப்படும் பொழுது சஹாபாக்கள் தடுக்கக்கூடியவராக இருப்பார்கள். ஏன் தடுக்கக்கூடியவராக இருப்பாங்கன்னா, அவருடைய உடலில் பல்வேறு வெட்டுகள் பட்டிருக்கும். ஒரு காயம், இரண்டு காயம் கிடையாது. சில ஹதீஸ்களை 50க்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய உடலிலே இருக்கு. இப்படி பல வெட்டுக்கள் அவருடைய உடம்புல இருக்கும். இதை பார்த்து அவருடைய மகனார் பயந்து விடக்கூடாது, அவருடைய மகனார் கவலைக்கு உள்ளாக்கிடக்கூடாது என்பதற்காக தடுப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதவர்கள் எதையும் சொல்ல மாட்டார்கள். அவர் தன்னுடைய தகப்பனாருடைய முகத்தை எடுத்து பார்ப்பார்கள். பார்த்து விட்டு அவர்கள் அழுவக்கூடியவராக இருப்பார் என்பது ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. இப்ப இந்த செய்தியை வைத்து பார்க்கும் பொழுது, ஒருவரை இறந்து விட்டால் அவருடைய முகத்தை மூடப்பட்டு விட்டது, அவரை அடக்கம் செய்வதற்காக தயார் செய்யப்பட்டு விட்டார்கள். அந்த நேரத்தில் அவருடைய மகன் மூடப்பட்ட முகமாக இருந்தாலும் அதை திறந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதை அல்லாஹ்வின் தூதவர்கள் தடை செய்யவில்லை. இப்ப அந்த இறுதி நேரத்தில் சொல்லுவாங்க, ஜனாசா கட்டப்பட்டு விட்டது என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் சொல்லுவார்கள், யாராவது ஒரு நபர் பார்க்காம இருந்தீங்கன்னா இறுதியாக நீங்க பார்த்து கொள்ளுங்க. அதே போல ஜனாசாவே அந்த கபரிஸ்தானில் வைக்கும் பொழுது அந்த நேரத்தில் கூட சொல்லுவார்கள், யாராவது தாமதமாக வந்திருந்தீங்கன்னா பார்க்காத நபர் அவருடைய முகத்தை நீங்க பார்த்து கொள்ளுங்க. அது இந்த அடிப்படையில் தான் இறுதியாக அவருடைய முகத்தை பார்க்கிறோம், அவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய நிலைகள் என்ன, இதை நம்ம பார்த்து கொள்ளும் பொழுது இது மார்க்கத்தில் இது ஒரு தடை இல்லை. அந்த அடிப்படையில் இது ஜனாசா ஒரு இறந்து விட்டாலும் அவரை கஃனிட்டு விட்டாலும் அவரை பார்த்து கொள்ளலாம் என்பது ஒரு செய்தி. இரண்டாவது இன்னொரு செய்தி, ஜனாசாவை குளிப்பாட்டியவர் குளிச்சே ஆக வேண்டுமா? அது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதவருடைய காலகட்டத்தில் நாங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டால் குளிக்கக்கூடியவராக இருப்போம், நாங்கள் குளிக்காமலும் இருப்போம். அதே ஜனாசாவை சுமக்கக்கூடியவர், அதை தூக்கி கொண்டு போகக்கூடியவராக இருப்பாங்களே, அவங்களுக்கு சொல்லப்படுவது நாங்கள் உழவு செய்யக்கூடியவராக இருப்போம் அல்லது உழவு செய்யாமல் இருப்போம். அப்ப ஜனாசாவை குளிப்பாட்டியவர் விரும்பினால் குளித்துக் கொள்ளலாம்,
விருப்பம் இல்லை என்றால் அவர் குளிக்காமல் இருக்கலாம் என்பது அதனுடைய ஹதீஸுடைய விளக்கமாக இருக்கு. அது குளித்தாதான் தொழுக வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர்கள் எங்குமே காட்டித் தரவில்லை. குளிக்காமலும் நாம் தொழுது கொள்ளலாம். குளித்து கொண்டால் ஒரு சிறந்தது. அந்த ஜனாசா குளிப்பாட்டு வந்திருப்போம், அதனுடைய அசுத்தங்கள் நம்ம மேல வந்துவிட பட்டிருக்க கூடாது. அப்படி எதுவுமே நமக்கு இல்லை, நான் கரெக்டாக தான் இருந்தேன், சரியாக தான் இருந்தது, நான் ஒரு ஓரத்துல தான் இருந்தேன், என் மேல எவ்வித அசுத்தமும் இல்லை அப்படியும் எண்ணக்கூடியவராக இருந்தால் அவர்கள் தாராளமாக தொழுது கொள்ளலாம். அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. இல்லை நமக்கு உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு திருப்தி இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அவர்கள் குளித்துக் கொள்ளலாம். குளித்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டு, குளிக்காமல் இருப்பதற்கும் அனுமதி உண்டு என்ற அந்த கேள்விக்கு பதிலாக நாம் சொல்லி முடித்துக் கொள்கின்றோம்.